பிறந்தோம் என்ற ஒரு பகுதியை தன் தகுதியை வைத்து அரசாண்டு முடித்தனர். இப்படி எல்லா மன்னர்களையும் அவர் மத குலத்திற்கு ஆற்றிய சேவைகள் மற்றும் வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை அளவோடாக கொண்டு வரிசைப்படுத்தினால் ஒருவர் முதலிடையே பிடிக்கக்கூடும். உலக வரலாற்றில் ஆயிரம் மன்னர்கள் தங்களை தாங்களே மாட்சிமை பொருந்திய என்றும் கம்பீரம் பொருந்திய மன்னர் என்றும் அழைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மின்னி மறைந்தனர். ஆனால் ஒருவர் மற்றும் வரலாற்று நிலைக்கும் வரை மின்னும் என்றார். அந்த மன்னன் பெயர் அசோகர். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தோன்றி மறைந்தது. அவற்றில் முதலாவது மௌரிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சந்திரகுப்த மௌரியர் தான். இவரின் காலம் கிமு 324 முதல் கிமு 300 வரை. அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு தெளிவாகிறது. கிமு 327 மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வடக்கு மேற்கு பகுதியை கைப்பற்றினார். மகத நாடு என்ற அந்த பகுதியை தான் பின்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்டார். சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை 27 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அந்த பிந்துசாரருக்கு மகனாக பிறந்து மௌரிய வம்சத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் புகழை கொண்டு சேர்த்தவர்தான் அசோகர். இவர் மகாதேவி என்பவரை மணந்து கொண்டு சங்கமித்ரை மற்றும் மகேந்திரன் என்ற பிள்ளைகளை பெற்றார். பிந்துசாரர் மறைவிற்கு பிறகு கிமு 273 அரியணை ஏறினார். அசோகர் பதவியேற்றதும் பெரும்பான்மை மன்னர்களைப் போலவே சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணினார். பதவியேற்று 9 ஆண்டுகளுக்கு பிறகு அண்டை நாடான கலிங்கத்தின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார். அந்த முதல் போர்தான் அவரது தலை எழுத்தையும் இந்தியாவின் தலை விதியையும் மாற்றியமைத்தது. கலிங்க போரின் போது 1,50,000 பேர்களை சிறைபிடிக்கப்பட்டனர். வெறும் 1,00,000 பேர்கள் கொல்லப்பட்டனர். அந்த உண்மை அசோகரின் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளன. உபகுத்தர் என்பவரின் தூண்டுதலின் பேரில் பௌத்த சமயத்தை தழுவினார் அசோகர். சில ஆண்டுகளில் அசோகர் புத்த பித்துக்களாக மாறினாலும் அரசனாகவும் இருந்தார். அவருடைய சாம்ராஜ்யம் மேற்கே தூஸ் மலை பிரதேசத்தில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா வரை, வடக்கே இமயமலை அடிவாரத்தில் இருந்து தெற்கே சென்னை வரை பரவி இருந்தது. பார்போற்றும் நல்லாட்சி வழங்கினார் அசோகர். 5 மாநிலங்களாக பிரித்து தட்சசீலம், உஜ்ஜயினி, ஸ்வர்ணகிரி, லோசாரி, பாடலிபுத்திரம் ஆகிய நகரங்களை தலைநகரங்களாக மாற்றி எல்லா இடங்களிலும் தர்ம மகா மாத்திரர்களை நியமித்தார். நாடு முழுவதும் புத்த மதத்தின் அறக்கோட்பாடுகளை பரப்புவது இவர்களது பணியாகும். அசோகர் கட்டிடக்கலையிலும் ஆர்வம் காட்டினார். பாடலிபுத்திரத்தை எழில் தோன்றிய நகரமாக மாற்றினார். மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில் மற்றும் ஒற்றைக்கல் தூண்கள் அனைத்தும் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. புத்த கொள்கையை பின்பற்றினாலும் பிற மதங்களையும் புறக்கணிக்கப்படவில்லை. சம நீதி உறுதி செய்யப்பட்டது. இலங்கை, மியான்மர், சீனா போன்ற எல்லா இடங்களிலும் பௌத்த மதத்தை பரவ செய்த பெருமை அசோகரையே சேரும். சாரநாத் என்ற பகுதியில் அசோகர் கட்டிய கல்தூண் உள்ளது. அதன் உச்சியில் 4 சிங்க உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. அந்த சின்னம் தான் இன்றும் இந்தியாவின் அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்திய கொடியின் மத்தியில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டுள்ளது. பாரபட்சமின்றி அனைத்து உள்ளங்களிடையே காட்டிய அன்பு, முழு அதிகாரம் கையில் இருந்தும் அதனை செம்மையாக பயன்படுத்திய பண்பு, நீதி நெறிகளை சமமாக நடைமுறைப்படுத்தியதில் காட்டிய தெம்பு, இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் சமய நல்லிணக்கத்தை அப்போதே கடைபிடித்து காட்டிய மாண்பு, இவைதான் அசோகருக்கு வானம் வசப்பட்டதற்கான காரணம். எந்த பண்புகளை மனசாட்சியோடு பின்பற்றும் எவருக்கும் எந்த வானமும் வசப்படும். நன்றி. அசோகர் மிருக பலியையும் சில விலங்குகளை கொள்வதையும் தடை செய்தார். அனைத்து உயிர்களிடமும் கருணையுடன் நடக்க வேண்டும் என்று போதித்தார். மக்களின் நலன். அவர் பொது நலனிற்காக மருத்துவமனைகள், சாலைகள், கிணறுகள், ஓய்விடங்கள் போன்றவற்றை அமைத்தார். மக்கள் நலனை கவனிக்க தர்ம மகா மாத்திரர்கள் என்ற அதிகாரிகளை நியமித்தார். மத சகிப்புத்தன்மை. அசோகர் அனைத்து மதங்களிடையேயும் ஒற்றுமை
ஒற்றுமையும் பரஸ்பர மரியாதையையும் ஊக்குவித்தார். மற்றவர்களின் மதத்தையும் மதிக்க வேண்டும் என்றார். உண்மை மற்றும் நன்னடத்தை. அவர் மக்கள் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் என்று கூறினார். வெறும் சடங்குகளை விட நெறிமுறையான வாழ்வே முக்கியம் என்றார். மரியாதையும் கட்டுப்பாடும். அவரது கல்வெட்டுகளில் மூத்தோர்களுக்கு மரியாதை காட்டவும், வேலைக்காரர்கள் மற்றும் அடிமைகளிடம் கருணையுடன் நடக்கவும், குடும்பத்தில் ஒற்றுமையுடன் வாழவும் அறிவுறுத்தினார். நீதி மற்றும் இரக்கம். அசோகர் தண்டனையை விட திருந்துவது முக்கியம் என்றார். சிறை கைதிகளுக்கு கூட மதிப்பு வழங்கும் மனப்பான்மையை கொண்டிருந்தார். அசோகர் மதிப்புகளை பிரதிபலிக்கும் குறியீடுகள். அசோகர் சக்கரம் இந்திய தேசிய கொடியில் காணப்படும் 24 அச்சுகளை கொண்ட சக்கரம். தர்மத்தின் 24 நற்குணங்களையும் உதாரணமாக அன்பு, நீதி, சுய கட்டுப்பாடு போன்றவற்றை குறிக்கிறது.